மகன்தா ஸ்டாலின் தான், அவருடைய மகன் ஸ்டாலின் தான். திராவிட மாடல் அரசானது இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது. மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள். காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது. இந்த நாட்டில் அரசியல் 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. சரியா சொன்னா 75 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு 100 வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு 150 வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில். ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனை வெறும் 150 ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசமைப்பு அதை கூடாது, ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம். இட்ஸ் an arrogance என்று நான் நம்புகிறேன். அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம், லட்சியம், கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதியே கூடாது என்பதல்ல, ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது, துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், அவங்களுக்கு என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது. அதெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புவோம். இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா, இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள். மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க, I feel lonely everywhere in Indian society, Indian communities. That may be because of my education and upbringing அப்படின்னு நேரு சொல்றார். நான் படிச்ச படிப்புனாலையும் வளர்ப்புனாலையும் நான் இந்தியாவில் எங்க இருந்தாலும் நான் தனியா இருப்பதாக தான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வெஸ்டர்ன் சொசைட்டியில் அதிகம். நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம். எல்லாமே சமுதாயம் தான். இங்கே தனி மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது. அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ, நசுக்க நினைக்கிறோமோ, அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது. இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது. நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது. இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது. நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா, he discovered India from the west. மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல. ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு. எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா, ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு. ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு. என் ஜாதி உயர்ந்தது, இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு. அதனால இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள், பிளவுகள், நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை, இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம், இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை 100 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம். அதுதான் அடிப்படையே. இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இட்ஸ் எ கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு கலாச்சார நிறுவனம், இது பண்பாட்டு சாதனம், இட்ஸ் கல்ச்சரல் டூல். ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார், மகா பெரியவர்கிட்ட, இந்த ஜாதிகள்லாம் இப்படி நாடு முழுக்க சமுதாயத்தில் இவ்வளவு இருக்கே, இதனுடைய ரெலவன்ஸ் என்னன்னு கேட்கிறார். அவர் கேட்கும் போது மடத்துல முன்னால பெருசா விறகு அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரா, நீ போய் அதுல ஒரு விறகு எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். சுள்ளி, விறகு இல்ல சுள்ளி. இவர் போனாரு, அப்படியே உருவினாரு, ஒரு சுள்ளி வந்துருச்சு. இன்னொன்னு எடுத்துட்டு வா, இன்னொன்னு உருவினாரு. இன்னொருத்தட்ட போய் நீ 2 உருவிட்டு வா. உருவ வந்துட்டே இருக்கு. நீ இந்த உருவிய சுள்ளி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு,
அதுல இருந்து அடுக்கி வச்சுட்டு உன்னை உருவிப்பாருன்னு சொன்னாராம். உருவ முடியல. மகா பெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு. இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் உருவி விடலாம், இல்லாமல் செய்து விடலாம். அதற்கு பதிலாக 10 சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சுள்ளியை கூட நீ உருவி விட முடியாது. அதனாலதான் நம்ம நாட்டில் தேவர்னு ஒரு கட்டு, நாடார்னு ஒரு கட்டு, நாயுடுன்னு ஒரு கட்டு, பிள்ளைமார்னு ஒரு கட்டு, செட்டியார்னு ஒரு கட்டு, ஒன்னொன்னுக்கும் தனித்தனி குல தெய்வங்கள், அதற்கென்று ஆதி தெய்வங்கள், அதற்கென்று வாழ்க்கை முறை, அதற்கென்று பண்பாடு, அவங்களுக்கென்று திருமண முறை, அவர்களுக்கென்று சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல், இப்படி தனித்தனி கட்டா கட்டி ஒட்டுமொத்தமா இந்து என்கிற ஒரு பெரிய கட்டு கட்டி வைத்திருக்கிறார்களே. இந்த இந்து சமுதாயம் அமைந்திருந்தால் இதை உருவி இருக்கவே முடியாது. இதை விரும்பாத எதிரிகள் தான் இந்த சின்ன சின்ன கட்டுகளை உடைத்து விட்டால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை முழுவதுமாக உருவி விடலாம், எடுத்து விடலாம் என்கிற சதித்திட்டம் தான் பிராமண துவேஷம். தெரிஞ்சுங்க, அந்த சதித்திட்டத்திலிருந்து வந்ததான் பிராமண துவேஷம். இதை புரிந்து கொண்டால் நமக்கு குழப்பம் இருக்காது.